மீசை அண்ணாச்சி சேனல் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் வாதவூரா என்று அன்போடு இறைவனால் அழைக்கப்பட்ட மாணிக்க வாசக பெருமான் அருளிய சிவபுராணத்தினுடைய விளக்கத்தை எளிய முறையிலே பாமரனும் படித்து தெரிந்து கொள்கின்ற வகையிலே, கேட்டு தெரிந்து கொள்கிற வகையிலே நாம் மீசை அண்ணாச்சி சேனல் வாயிலாக விளக்கமாக தருகின்றோம். இப்பொழுது 9வது பகுதியாக 41 வரியிலிருந்து 45 வரி வரை உள்ள அந்த 5 வரிகளுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஆக்கம் அளவு இறுதியிலா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்ற இந்த 5 வரிகள். ஆக்கம். ஆக்கம் என்றால் ஆரம்பம், உருவாக்குதல். அளவு இறுதி. இறுதி என்றால் முடிவு. ஆரம்பமும் நடுவும் முடிவும் இல்லாதிருப்பவனே என்று இந்த வரிகள் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்துலகும், இந்த உலகமெல்லாம் அண்டமெல்லாம் காப்பவனே. அதில் சொல்கிறார் பாருங்க, ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஆக்குவாய், இதைத்தான் முத்தொழில் புரிபவராக இறைவன் விளங்குகிறார். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று 3 தொழில்களை இறைவன் புரிவதால் தான் உலகமெல்லாம் இறைவனை காட் என்று அழைக்கின்றார்கள். காட் என்றால் 3 வார்த்தைகளின் முதல் எழுத்துக்களை கொண்டு உருவாக்கியது. காட். ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆப்பரேட்டர், டி ஃபார் டெஸ்ட்ராய்டர். ஜெனரேட்டர் அப்படி என்றால் ஆக்குபவர், உருவாக்குபவர். ஓப்பார் என்றால் காப்பவர், இயக்குபவர், நம்மை வழிநடத்தி செல்பவர். டி ஃபார் டெஸ்ட்ராய்டர், அழிப்பவர். நாம் நம்முடைய ஆணவம் கண்மம் என்று சொல்லக்கூடிய மலங்களெல்லாம் அழித்து நம்மை உருவாக்கி காத்து அழித்து நம்மை அருளக்கூடியவராக இறைவன் விளங்குகிறார். உலகமெல்லாம் கடவுளுக்கு முத்தொழில் என்றால் நம்முடைய இறைவன் சிவபெருமானுக்கோ 5 தொழில்கள். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 தொழில். அதைத்தான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல், போக்குவாய் என்னை புகுவிப்பாய். இந்த உலகத்தில் அடுத்த பிறவி என்பது எனக்கு வேண்டாம், அந்த பிறவியிலிருந்து என்னை விடுவித்து உன்னுடைய அடியார்களில் ஒருவராக ஆக்கிக் கொள்ளு இறைவா. நின் தொழும்பின், உன்னை வணங்குகின்ற தொண்டர்களிலே என்னையும் ஒருவராகச் சேர்த்துக்கொள். அதைத்தான் சிதம்பரத்திலே 3000 அடியார்கள் இருப்பதாக நம்முடைய புராணம் கூறுகிறது. இது மட்டுமல்லாமல் சிவனை வணங்குகின்ற தொண்டர்கள் உலகிலே ஏராளமாக இருக்கின்றார்கள். அப்படி பக்தியிலே உன்னுடைய தொண்டனாக இருப்பவர்களை என்னையும் ஒருவனாக ஆக்கிக்கொள். ஆமாம். புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய். மலர் நாற்றம் என்றால் மனம், வாசம். உலகமெல்லாம் வாசம் போல் மனம் வீசி கொண்டிருக்கின்ற இறைவா, அதற்கு சமமாக, நேரியாய் என்றால் சமமாக என்று ஒரு பெரியவர் கூறியிருக்கின்றார், ஆன்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படி மாற்றத்தின் நேரியாய் மனம் வீசுகின்ற இறைவா, உன் சேயாய் நனியானே. அதாவது உன்னை சேயாய் என்றால் விலகி இருப்பவர்களும், நனியானே என்றால் சேர்ந்து இருப்பவர்களும், உன்னை நெருங்கி இருப்பவர்களும். சேயாய் நனியானே
மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றமில்லாத உலகு ஒன்று உண்டா என்றா? இல்லை. மாற்றம் என்பதுதான் மாறாதது. அந்த மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. இறைவா, இந்த உலகத்தின் மாற்றங்களிலிருந்து என்னை காத்தருள்வாயாக. ஆமாம், இந்த 5 தொழில்களை புரிகின்ற இறைவா, ஆக்குவாய், காப்பாய், அருள்வாய், போக்குவாய், என்னை அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய், அடுத்த பிறவி என்று இல்லாது என்னை உன்னுடைய தொண்டர் அடியாரிலே ஒருவராக சேர்த்துக்குள் இறைவா என்று மன்றா